இப்போ உலக மக்கள்லேருந்து நம்மளை பிரித்து கொண்டு வந்துட்டாரு. நம்ம ஆரம்பத்தில் உலக காரியங்களுக்காக உலக சடங்காச்சாரத்தில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், போய் கொண்டு இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணார், அங்கேருந்து பிரித்து கொண்டு வந்து நம்ம ஆண்டவருக்காக வாழும்படியாய் மனம் திரும்பி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ என்ன கேள்வினா, எதுக்காக நம்மளை தெரிஞ்சுக்கினாரு, எதுக்காக நம்மளை அங்கேருந்து பிரித்து கொண்டு வந்தார்? நம்ம எப்பயாச்சும் நீங்கள் நினச்சிருக்கீங்களா, நம்ம ஏன் கிறிஸ்தவர்களாக மாறணும், மாறாமல் இருந்திருந்தால் நம்ம வந்து எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கலாமே. ஏன்னா உலக பிரகாரமான காரியங்கள் நிறைய இருக்குது. பேசுறது புரியுதில்லை உங்களுக்கு? உலக பிரகாரமான காரியங்கள் நிறைய இருக்குது, சந்தோஷப்படுறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்களாக மாறும் போது நிறைய அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், தவிர்த்துட்டு விட்டுட்டு வரணும். அதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. விடாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுடைய இன்னும் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளன்ட்டு அது ஒரு அர்த்தம். இப்போ நம்ம அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கோம். எப்பயாச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா, நான் ஏன் கிறிஸ்தவங்களாக மாறினேன், அங்கேயே இருந்திருக்கலாமே, நம்ம இவ்வளோ சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன்னு யாரும் நினச்சிருக்கீங்களா? கஷ்டம் வரும்போது நினச்சிருக்கீங்களா? நினைக்கல யாரும். அது போல் நினைக்கல யாரும். என்ன அமைதியாக இருக்கீங்க? ஒரு சிலர் தான் தலையாட்டுறீங்க, ஒரு சிலர் அமைதியாக இருக்கீங்க. அதாவது ஆண்டவர் நம்ம அங்கேருந்து பிரித்து கொண்டு வந்துட்டார். அப்போ கொண்டு வந்துட்டார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல. நீங்கள் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தாரா? நான் தான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. நல்லா நல்லதாக உஷாராக இருக்கீங்க. ஏன்னா ஆண்டவர் தான் நம்ம என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். ஏன்னா வசனம் இருக்கு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் என்ன பண்ண உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு. அப்போ நம்மளெல்லாம் தெரிந்து கொண்டது யாரு? ஏசப்பா தான் நம்மளை தெரிந்து கொண்டாங்க. அப்போ தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் சேர்றோம். சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே நடத்துகிற பாடங்களை படிக்கிறோம், படித்து எக்ஸாம் எழுதுகிறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம், திருப்பி அடுத்த கிளாஸுக்கு போகிறோம். இப்போ ஆண்டவர் நம்ம எதுக்காக தெரிந்து கொண்டார், ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அப்போ எதுக்காக தெரிந்து கொண்டார் சொல்லிட்டு வேதத்தில் என்ன சொல்லுது சொல்லிட்டு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 காரியங்கள் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். முதலாவது காரியம் பாருங்களேன், ஏசாயா 43:21 எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான் இது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துறாரு, ஆண்டவர் ஏன் நம்மளை தெரிந்து கொண்டாரு. நீங்கள் எப்பயாச்சும் யோசித்துருப்பீங்க, ஆண்டவர் ஏன் என்னை தெரிந்து கொண்டாரு? அதுக்கான பதில் தான் இப்போ வேதத்தின் மூலமாய் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பதில் கிடைச்சுதா? இப்போ உங்களை எதுக்காக ஏற்படுத்தினாரு? ஆண்டவருடைய துதியை நீங்க என்ன பண்ணணும், சொல்லி வரணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். எல்லாரும் சொல்றீங்களா? ஆண்டவருடைய துதியை நீங்க சொல்றீங்கன்னா அப்ப ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு கரெக்டான ரீசன் அது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவருடைய துதியை என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒருத்தர் கூட நம்ம பெரிய தலைவர்கள் கூடயோ யார் கூடயோ இருக்கோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கட்சி சார்பாக அந்த கட்சியில் இருக்கிற கொள்கையில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறத சொல்லி நம்ம ஓட்டு கேட்போம். அதுபோல் பிரச்சாரம் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருடைய துதியை என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன பண்ணோம், மற்ற புறஜாதி மக்களை ஆண்டவருக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், கொண்டு வரணும். அநேகர் சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க, அநேகர் பலவித பிரச்சனையோடு இருப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய துதியை அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்காக உன்னை தெரிந்து கொண்டனா, என்னுடைய துதியை என்ன பண்ண மற்றவங்களுக்கு நீ சொல்லணும், அவருக்கு நீங்கள் என்ன பண்ண வேலை செய்யணும். அதுக்காக தான் உங்களை தெரிந்து கொண்டார். வெறுமனே உங்களை தெரிந்து கொண்டார் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தோம்னா அதுக்கு பிரயோஜனம் இருக்கா? இப்போ நம்ம ஸ்கூலில் சேர்ந்துட்டோம், உதாரணத்துக்கு சொன்னல, இப்போ ஒரு ஸ்கூலில் சேர்ந்துட்டோம், சும்மானா போயிட்டு வந்துட்டா அது பிரயோஜனமாக இருக்குமா? கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்காது. இப்போ நம்ம ஒரு வேலையில் சேர்றோம், வேலையில் போயிட்டு அந்த வேலையை என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு வந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். அதே போல் ஸ்கூலில் படிக்கிறோம், படிப்பில் அவங்க நடத்துகிற பாடத்தை நம்ம படித்தாதான் எக்ஸாமில் எழுதி என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். அது போல தான் நம்ம இப்போது ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டாரு. இப்போ ஆண்டவருடைய துதியை நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ எப்படி சொல்லணும், எடுத்தவனே போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்ககிட்ட நம்ம
சொல்ல முடியாது. எப்படி ஆரம்பிக்கணும்னா, இப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுவீங்க. பேசும்போது எப்படியா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க குடும்ப கஷ்டத்த சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், அப்பதான் நீங்க என்ன பண்ணணும், டக்குன்னு ஆரம்பிக்கணும். உங்க கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்கு ஆண்டவர் இருக்காரு. நான் உங்களுக்காக என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன். நீங்களும் நம்புங்க. உங்களுக்கும் இந்த காரியம் என்ன ஆகும், சரியாகும். இந்த கஷ்டம்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அப்படிதான் ஆரம்பிக்கணும். எடுத்தவொடனே போயின்னு இருக்கிறவங்கிட்ட போயிட்டு ஏசப்பா பத்தி சொல்லணும்னா அவன் என்ன பண்ணுவான், கேட்க மாட்டான். நம்மளை முறைச்சிட்டு தான் போவாங்க. நம்மளுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கு. நம்ம போகும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க, இல்லை பஸ்ஸில் போகிறோம், அப்படியே பக்கத்தில் போகும்போது உடனே நம்மக்கிட்ட பேசுவாங்க. அப்படி பேசும்போது அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம், அவங்க கிட்ட நம்ம ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும். இதான் ஒரு வாய்ப்பு. பண்ணுவீங்களா? அதான் என்ன சொல்றாரு ஆண்டவர், என்ன சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கமே என்னுடைய துதியை என்ன பண்ண நீங்க சொல்லி வரணும். அடுத்து ஒரு வசனம் இருக்கு பாருங்க, மத்தேயு 21:16 படிங்களா? மத்தேயு 21:16. அவரை நோக்கி, அவரை நோக்கி, இவர்கள் சொல்கிறதை கேட்கிறீரோ என்றார்கள். இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் குழந்தைகளுடைய வாயினாலும் பால கருவடைவினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலும் வாசிக்கவில்லையா என்றார். வாசிக்கவில்லையா என்றார். இங்க ஒரு சம்பவம் என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய வாயில் என்ன பண்றாரு, துதிய உண்டாக்குறாரு. துதி 1 பேதுரு 1:16. நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பாருங்க, அல்லேலூயா. யார் பரிசுத்தரா? நான் பரிசுத்தர். ஆண்டவர் பரிசுத்தர் சொல்றாரு. மத்த யாரும் சொல்ல முடியுமா? மக்கள் யாருமே சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தமா இருங்க. அவர் திட்ட தெளிவா சொல்றாரு, நான் பரிசுத்தர்ப்பா, அதனால நீங்க என்ன பண்ணணும், பரிசுத்தமா இருக்கணும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், உங்களை தெரிந்து கொண்டேன், உலகத்திலிருந்து உங்களை பிரித்து கொண்டு வந்தேன். அதனால நீங்க எப்படி இருங்க, பரிசுத்தமா இருங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். இன்னைக்கு நமக்கு திட்ட தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்துறாரு. அதனால நம்ம எப்படி இருக்கணும், ஆண்டவருடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் நாம பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான் அது. ஏன்னா நம்ம உள்ளத்துல வந்து என்னது, மனித சுபாவம் அது. நம்ம உள்ளத்துல வந்து எப்பவுமே தீய காரியங்கள் வரும். மற்றவங்களை பத்தி அவதூறான நம்ம என்ன பண்ணுவோம், பேசுறதுக்கு வரும். அதை எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்தி நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆண்டவருக்குள்ள வாழும்போது தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, தரிசனம் ஆவாரு. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் காரியங்களையும் செய்வார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, வசனங்களை நம்ம படிக்கணும். இந்த வேத வசனங்களை படிக்கணும். படிக்க தெரியாதவங்க இப்போ நிறைய மொபைல் எல்லாம் வந்துடுச்சு, ஆடியோ பைபிள் சொல்லிட்டு. அதை போட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், வசனத்தை அந்த வசனம் சொல்றதை நம்ம என்ன காதில் கேட்கலாம். இல்லை மற்றவங்க நம்ம வீட்டில் பிள்ளைங்க, படித்த பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு கூட என்ன பண்ணலாம், ஒரு அதிகாரத்தை எடுத்து படிப்பா சொல்லிட்டு அவங்கள படிக்க வச்சு நம்ம கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அவங்களும் படித்த மாதிரி இருக்கும், நம்மளும் அந்த வசனத்தை கேட்ட மாதிரி இருக்கும். நாளுக்கெல்லாம் நம்ம அந்த வசனங்களை நம்ம படித்து கேட்கும்போது நமக்குள்ள தன்னால் அந்த தீய சிந்தனைகள், தீய காரியங்கள் என்ன நம்ம விட்டு கண்டிப்பாக போகுமா, போவாதா? போயிடும். அப்போ நம்ம வேதத்தை நம்ம படிக்கல, ஆண்டவரை துதிக்கல, வேதத்தை நேசிக்கலைன்னா கண்டிப்பாக நமக்குள்ள பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் இன்னமும் அப்படியே தான் இருக்கும். நிறைய பேர் இந்த வேத வசனத்தை படிக்கும்போது நீங்கள் உணர்ந்து இருப்பீங்க, நமக்குள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஒரு மாதிரிதான் கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆனால் வேதத்தை படிக்காதவங்களுக்கு அது உணர முடியாது. வெறுமனே நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக உணர முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், வேத வசனத்தை படிக்கணும், பரிசுத்தமாய் நம்ம வாழணும். முதலாவது நம்ம எதுக்காக தெரிந்து கொண்டாரு, அவரை துதிப்பதற்காக, துதியை சொல்லி வருவதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரு. இரண்டாவது எதுக்காக தெரிந்து கொண்டாரு, நாம எல்லாம் எப்படி வாழறதுக்காக, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். சரி, இதெல்லாம் செஞ்சிட்டோம். மூணாவது என்ன பண்ணோம்னா, முக்கியமான காரியம் அது. மூன்றாவது காரியம் யோவான் 15:16. அடிக்கடி நம்ம வாசிக்கிற வசனம் தான் இதெல்லாம். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே
பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன். எதுக்காக ஏற்படுத்தினாரு? கனிகளை கொடுக்க முடியாது. கனிகளை கொடுக்க முடியாதுன்னா ஆண்டவர் வேதத்துல வந்து நிறைய உதாரணங்களை சொல்லி தான் மக்கள் என்ன பண்ணியிருக்காரு, புரிய வச்சிருக்காரு. இப்போ அவர் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேருக்கு புரியாது. நம்மளுக்கே கூட வேத வசனத்தை படிக்கும்போது ஒரு சில காரியங்கள்லாம் நமக்கு என்ன பண்ணாது, புரியாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கதை மூலயமா என்ன பண்ணுவோம், அதை சொல்லி நம்ம புரிய வைப்போம். அதே போல் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போதும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு, படிப்பறிவு இல்லாத ஜனங்களுக்கு, மீனவர் ஜனங்கள் நிறைய நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து புரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு கதையை சொல்லி அதன் மூலமா என்ன பண்ணுவார், அவங்களுக்கு புரிய வைப்பார். அதாவது கனி கொடுக்கறத பற்றி ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு தோட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, திராட்சை தோட்டத்தை நிறுவுறாங்க. அந்த திராட்சை தோட்டத்தை நிறுவி அது என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வளர்ந்து அது என்ன பண்ணணும், திராட்சை பழம் வரணுமா வரக்கூடாதா? வரணும். அது போல் திராட்சை தோட்டத்தை நிறுவுறாங்க. அதில் திராட்சை பழம் வரும் என்று காத்திருக்கிறாங்க. ஆனால் அதில் என்ன வரல, திராட்சை பழம் வரல. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான் வேலைக்காரன், அதை வெட்டி போடுன்னு எஜமான் சொல்கிறாரு. அதை வெட்டி போட்டுறியா, வேஸ்ட்டாக இருக்குதுல்ல. அது இப்போ நம்ம வீட்டில் கூட ஏதோ ஒரு செடி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு பிரயோஜனமாக எல்லாம் என்ன பண்ணுவோம், வெட்டி போட்டுருவோம். ஏன்னா அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை, எதுக்காக இருக்குது சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், வெட்டி போடுவோம். அதே போல் இந்த எஜமான் வந்து சொல்கிறான், அதை வெட்டி போட்டுருங்க. அப்போ வேலைக்காரன் சொல்கிறான், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொத்தி எரு போடலாம். எரு போட்டு அதை நம்ம வளர்த்து பார்க்கலாம். கனி கொடுத்தாலும் சரி, கனி கொடுக்கலாம், என்ன பண்ணலாம், வெட்டி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸு. அதே போல் தான் கதை மூலமாக என்ன பண்ணுற ஆண்டவர் விளக்குறாரு. அதே போல் தான் நாமளும் என்ன பண்ணோம்னா, நம்ம திருச்சபைக்கு வரோம், போகிறோம், ஆண்டவர் சத்தியத்தை கேட்குறோம். சத்தியத்தை கேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ, கனி கொடுக்கணும். ஆண்டவருக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணோம், அப்படியே சத்தியத்தை கேட்டு நமக்குள்ளே வச்சுக்கூடாது. அது வந்து மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கணும். பிரதிபலிக்கும் போது தான் ஆண்டவரை பற்றி புறஜாதி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரை பற்றி நம்ம மூலயமா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நாமளே வந்து நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்குள்ளேயே வச்சு பூட்டி கொண்டோம்னா அது மற்றவங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது, கனி கொடுக்குற வாழ்க்கையா இருக்காது. நம்ம என்ன பண்ணோம், கனி கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், 1வது சேர்றோம், அப்படியே வளர என்ன பண்ணோம், பாஸ் பண்ணி 2வது 3வது 4வது 5வது சொல்லிட்டு அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம். சம்பாரித்து கனி கொடுக்குறோமா இல்லையா? அதுதான் வாழ்க்கை. நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு ஆண்டவர் நம்ம எதுக்காக தெரிந்து கொண்டாருன்னா, ஆண்டவருக்காக நாம் கனிகளை கொடுக்கணும். அதாவது ஆண்டவருக்காக நம்ம எதையாச்சும் செய்யணும். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். அதன் மூலயமா அவர்களை ஆண்டவருடைய பாதைக்கு நம்ம கொண்டு வரணும். சமாதானம் இல்லாதவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சுகம் இல்லாதவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஐயோ எனக்கு சொல்ல தெரியாது, எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சாரோ அதை நம்ம மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், சொல்லணும். அதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், கனி கொடுக்கும் போதும். அப்போ கனி கொடுக்குறது எப்படின்னா, இந்த திராட்சை செடி வந்து எதன் கூட நிலைச்சிருக்கணுமா, கொடியானது செடி கூட நிலைச்சிருக்கணும். கொடி வந்து நம்ம